திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளொடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணமருமே. இயற்கை எழில்மிக்க ஈழத் திருநாட்டின் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பிரதேசத்தில் குக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வயலும் வயல் சார்ந்த பகுதியுமான விஷவைத்திய சிகிச்சைக்கு பெயர் பெற்ற பண்டாரியாவெளி எனும் பழம்பெரும் கிராமத்தின் மத்தியில் அமைந்திருப்பதே இலங்கையில் கண்கண்ட தெய்வமாக கருதப்படுகின்ற கீர்த்திமிகு ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயமாகும். மனித தோற்றத்தின் பால் வளர்ச்சியடைந்த வழிபாட்டு முறைகளுள் நாக வழிபாடும் ஒன்றாகும். இவ்வழிபாடு பண்டைய காலங்களில் உலகெங்கும் பரவலாக காணப்பட்டது. குறிப்பாக நாகதெய்வ வழிபாட்டுக்கும் திராவிட சமூகத்திற்கும் இடையே நெருக்கமான உறவு இருந்து வந்துள்ளது. திராவிட மக்களுள் ஒரு வகுப்பினர் நாகர் என்றே அழைக்கப்பட்டனர். இலங்கையில் வாழ்ந்த பூர்வீக ஆதிக்குடிகளுள் இயக்கர்களை விட நாகர்களே அதிகமாக வாழ்ந்துள்ளனர். இந்த ஆதிகால நாகர்களிடமிருந்தே பிற்பட்ட காலங்களில் இலங்கையில் வாழ்ந்த தமிழர்கள் நாக வழிபாட்டை பயபக்தியோடு பேணி பாதுகாத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டம் ஆதி காலங்களில் நாகர்கள் செறிந்து வாழ்ந்த பிரதேசமாக கருதப்படுகின்றது. இதனால் மிக பழங்காலத்திலிருந்தே இப்பிரதேசத்தில் நாக வழிபாடு தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது. பிற்பட்ட காலங்களில் வீட்டு வழிபாடாக மட்டுமல்லாது வயல் வழிபாடாகவும் ஆலய வழிபாடாகவும் மட்டக்களப்பில் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு பிரதேசத்தில் வாழும் மக்கள் ஒவ்வொரு போக வயல் செய்கையின் போதும் தத்தமது வயல்களில் பிரதி வருடம் தோறும் ஆக குறைந்தது 2 தடவையாவது பொங்கல் பொங்கி பால் பழக்கரைசலை பாம்பு புற்றினுள் ஊற்றி நாகதம்பிரானை பயபக்தியோடு வழிபடுவதை இன்றும் மட்டக்களப்பு பிரதேசத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பிரதேசத்தில் நாகதம்பிரானுக்கு பல கோயில்கள் காணப்படுகின்றன. இக்கோயில்களுள் வரலாற்று தொன்மையும் திருவருள் சிறப்பும் வாய்ந்த ஆலயமாக காணப்படுவது பண்டாரியாவெளி ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயமாகும். இவ்வாலயம் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. முன்னொரு காலத்தில் மட்டக்களப்பில் எழுச்சி பெற்றிருந்த மண்முனை நகரத்தோடு பண்டாரியாவெளி நாகதம்பிரான் ஆலயத்தின் தோற்றம் வரலாற்று ரீதியாக தொடர்புபடுத்தப்படுகின்றது. இந்த மண்முனை நகரத்தில் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற கொம்பி எனும் அம்மையாருடன் இரட்டை குழந்தையாக பிறந்த நாகமே இவ்வாலயத்தில் ஆரம்பத்தில் குடிகொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இக்கொம்பி அம்மையின் பரம்பரையில் வந்தவர்களே இக்கோயிலின் ஆலய பூசகர்களாகவும் ஆனி உத்திரத்தன்று நடைபெறும் திருவிழாக்களின் பங்காளர்களாகவும் இன்றும் இவ்வாலயத்தில் உரிமை கொண்டாடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மட்டக்களப்பின் முன்னைய ஆட்சியாளர்களின் மானியங்களையும் சீர்வரிசைகளையும் பெற்று வந்த கோயில்கள் தேசத்து கோயில்கள் என்று அழைக்கப்பட்டு வந்தன. அந்த வகையில் இக்கோயிலும் மட்டக்களப்பில் தேசத்து கோயில் என அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பொங்கல் விழா பிரதி வருடம் ஆனி உத்திரத்தன்று வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலயத்தின் புகழினை கூறும் இனிய பக்தி ரசம் மிக்க பாடல் வரிகளை கவிஞர் விஸ்வபிரம்ம ஸ்ரீ Y.E.S. காந்தன் குருக்கள் அவர்கள் எழுத பிரபல இந்திய இசையமைப்பாளர் திரு விமல்ராஜ் இசையமைத்து வழங்க செல்வி துஷா, செல்வி ஜனா,
திரு விமல்ராஜ் ஆகியோர் பாடியுள்ளார்கள். இவ்வொலி நாடாவை பண்டாரியாவெளி அறிவாலயம் கல்வி நிலைய நிறுவனர் உயர் திரு அலையப்போடி நல்லரத்தினம் அவர்கள் இந்தியாவிற்கு சென்று வெளியிட்டுள்ளார். இப்பாடல்களை கேட்டு நாம் அனைவரும் ஸ்ரீ நாகதம்பிரான் அருளை பெறுவோமாக. இவ்வொலி நாடாவுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பணமும் ஆலய திருப்பணி நிதிக்கு பயன்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.